சொர்க்கம் சொர்க்கம் இன்னி உண்டோ சொர்க்கம். மாமா மாமா டிஃபன் ரெடி, சீக்கிரம் வாங்க மாமா. தோரா ஏங்க, மாமா அவசரமா வெளில போகணும்னு சொன்னாருன்னு அவருக்கு அதானே எடுத்து வச்சேன். அதுக்குள்ள உங்களுக்கு என்ன அவசரம்? வீட்டுல தானே இருக்கீங்க, அப்புறம் சாப்பிட்டா என்னவா? சாரிங்க, ரொம்ப பசியா இருந்துச்சு, அதான் சாப்பிட்டேன். யார்கிட்ட சாரி கேக்குறீங்க? பாருங்க, இந்த வீட்ல நீங்க எப்ப வேணாலும் சாப்பிடலாம். அதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. யார்கிட்டயும் சாரி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓ அப்படியா? இங்க பாருங்க, நான் அப்படிதான் சாப்பிடுவேன். இந்த இட்லியை இன்னார் தான் சாப்பிடணும்னு எழுதியா வச்சிருக்கு. நீங்க சாப்பிடுங்க. பாவம், நைட்டெல்லாம் வேற சாப்பிடல. கவிதா, உங்க அண்ணன் அவசரமா வெளில போகணும்னு சொன்னாரு, அவருக்காக எடுத்து வச்சத ஏன் சாப்பிட்டதா என்ன? இந்த சொத்து சுகம்லாம் என்னாலதான் வந்தது. ஏன் நீயும் உங்க அம்மாவும் கூட என்னாலதான் வந்தீங்க, அதை மறந்துடாத. எனக்கு இருக்கிற உரிமையில சரி பங்கு என் புருஷனுக்கும் உண்டு. அவரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல யாருக்கும் உரிமை இல்ல. இவரை யார் சாப்பிட வேண்டாம்னு சொன்னா? வீட்டுல இருக்காரே, கொஞ்ச நேரம் பொறுத்து சாப்பிடலாமேன்னு தான் சொன்னேன். ஓஹோ, என் புருஷன் வீட்ல உட்காந்து தண்ட சோறு சாப்பிடறாருன்னு குத்தி காட்டுறியா? நீயும் உங்க அம்மாவும் என்ன கவர்னர் உத்தியோகமா பாக்குறீங்க? வீட்ல சும்மா தானே இருக்கீங்க. உனக்கு உன் புருஷன் எப்படி முக்கியமோ அதே மாதிரி எனக்கு என் புருஷன் முக்கியம். கவிதா, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இவ்வளவு கோவப்படுற? ஆஃப்டர் ஆல் ஒரு இட்லி விஷயம், அதுக்கே பிரச்சனையை பெருசா வளர்க்கற. பிரச்சனை பண்றது நீதான், நான் இல்ல. என் புருஷனா உனக்கும் எல்லாருக்கும் இலக்காரமா போயிட்டாரா? என்னங்க, எழுந்துறீங்க. இந்த சாப்பிட்டு எழுந்துறீங்கன்னு சொல்றேன்ல. இந்த வீட்ல நிம்மதியா சாப்பிட முடியல. உன் ஆணவத்தால அழிஞ்சு போகாத. சாப்பிடுற பொருளை இப்படி வீசி எறியறியே. நீ ஒரு காலத்துல சாப்பாட்டுக்கு இல்லாம அலைச்சிட்டு இருந்தியா, அதெல்லாம் மறந்துட்டியா? சீ, ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு அகங்காரம் இருக்க கூடாது. இப்படி இருந்தா இந்த குடும்பம் விளங்கிடும். ஆமா, இந்த குடும்பத்தை விளங்க வைக்க வந்த குடும்ப விளக்கு இந்த அம்மா. சீ, போடி. கேவலமா பேசுன பல்லல வேற பல்ல உடைக்கிற வரை என் கையை பூவா பறிச்சுட்டு போயா. பொண்டாட்டி இல்லாம பேய கட்டிக்கிட்டு பேய்க்கு வக்காலத்து வேற வாங்க. என்னங்க பேசுறீங்க? சும்மா இருக்கியா? என்னது இது, காலகாத்தாலே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏமா இந்த வீட்ல நிம்மதியா இருக்கவே முடியாதா? இவெல்லாம் ஒரு மனுஷன் பேசுறா. சும்மா நான் பேசிட்டு இருக்கேன்ல. சும்மா இருடா. நீ என்ன பேசுற? ஹலோ, என்ன வீடா இல்ல ஜூவாயா? நீனா ஆம்பளையா இருந்துட்டு இப்படி கத்திட்டு இருக்க? உனக்கும் அறிவே இல்ல. ஏன் கவிதா, என்னாச்சு? ஐயா, நான் உன்கிட்ட பேசல. உங்களுக்கு அறிவில்ல? யார் யார் எப்பப்ப சாப்பிடணும்னு மேடம் கிட்ட கேட்டுட்டு தான் சாப்பிடணும்னு ஆர்டர் போட்டிருக்காங்கல்ல. அதுக்கப்புறம் ஏன் சாப்பிட்டீங்க? நீங்க இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன். யாருமே நம்மள மதிக்கிறதே இல்ல. எல்லாம் ஒன்னாலதானா? நீ எங்களை மதிச்சதானே மத்தவங்களும் எங்களை மதிக்கிறதுக்கு. நீ உன் பொண்டாட்டி முந்தானைக்குள்ள மறைஞ்சிட்டு இருந்தா யார் எங்களை மதிப்பா? ஆமா, நான் என் புருஷனை முந்தானையில முடிச்சு வச்சிருக்கேன். நீ தான் பாத்த போடி. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? அவ என்ன பேசுறா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. வேற என்ன பண்ண சொல்ற? வாய் மூட்டுரு. நான் கேக்குறேன். ஏமா வாய் இருக்குன்றதுக்காக இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காத. 4 இட்லிக்காக நாய் மாதிரி அடிச்சிட்டு இருக்கீங்க. குப்பை தொட்டியில எச்சல பொறுக்கிறவங்க கூட இந்த விஷயத்துல ஒற்றுமையா இருப்பான். சாச்சா, எனக்கு இந்த வீட்டுல நிம்மதியே இல்ல. நான் எங்கேயாவது போய் தொலை. மாமா, டிஃபன் சாப்பிட்டு போங்க. ஆமா, இப்ப அதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு முக்கியங்கிறதுனால தான் எடுத்து வச்சேன். அத கண்டதுங்களா வந்து சாப்பிட்டு போயிடுச்சு. அது வந்து நான் போயா போய் நல்லா கொட்டிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் தெம்பா சடை போடுங்க. ஊர்ல இருக்கவங்க நம்மள பார்த்து சிரிக்கட்டும். சே மாமா, இப்போ நீ திருப்தியா? என் புருஷன் சாப்பிடாம போயிட்டாரு. என் புருஷன் மட்டும் சாப்பிட்டாரா? ரொம்ப முக்கியம் உன் புருஷன் சாப்பிடாதது. அவருக்கு போய் நீ தங்கச்சியா பிறந்தியே, சூர்பனக மாதிரி சொல்ல வந்துட்டா. இவளே ஒரு பாருங்க, இந்த சூர்பனக தாரக அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னீங்க எனக்கு கெட்டகம் வரும். ஆமா. கவிதா, ரொம்ப பசியா இருக்குதே, ஒரே ஒரு இட்லி சாப்பிட்டு வந்துடுறேன். நீங்க வேற என்ன கடுப்பேத்தீங்க, போங்க உள்ள. என்ன மனுஷனோ? என்னடி வேடிக்கை பாக்குற? சிப்படி. உன்கிட்ட ஒரு கணக்கு தீக்கணும்டி. விடுறதா? இந்த இடத்திலேயே, இந்த நிமிஷத்திலேயே நான் உன்னை கொல்ல போறேன்டி. நேத்து என்னடி சொன்ன?
என்னையா ஓடி போனவன் சொல்ற? கட்டின புருஷனை திருச்சில விட்டுட்டு ஓடி வந்த ஓடுகாலி நாய் நீ. என்ன பார்த்தாடி ஓடி போனவன் சொல்ற? எப்படி எப்படி? நானா என் சொத்தை உன் அண்ணன் பேர்ல எழுதி வச்சுட்டு என் புள்ளையும் உன் அண்ணன் தலையில கட்டிட்டு என் பழைய காதலனோட ஓடி போயிட்டேனா? உனக்கு என்ன கொழுப்பு இருந்தா என்ன பக்கத்திலேயே வச்சுட்டு இப்படி ஒரு பழிய போடுவ? அப்பவே அந்த இடத்துலயே உன்னை பீஸ் பீஸ் ஆக்கிருப்பேன்டினா. என் குழந்தையால நீ தப்பிச்சிட்ட. எங்க பார், இன்னொரு தடவை இந்த மாதிரி கீழ்த்தரமா பேசுன உன்னை அந்த இடத்துலயே பொலி போட்டுருவேன். பொறம்போக்கு நாயே. என்ன பத்மா எல்லாம் ரெடியா? ஆயிடுச்சுங்க. இந்த டிராவல்ஸ்காரன் சொன்ன நேரத்துக்கு வந்துருவான். இப்ப மணி 4:30, 5 மணிக்கு டான் எடுத்துருவான். வா வா, தங்கச்சி மாப்பிள்ள எல்லாம் வெயிட் பண்றாங்கல்ல. கோமதி, இதுல புளி சாதம், தயிர் சாதமும் வச்சிருக்கேன். லஞ்சுக்கு வச்சுக்கோங்க. இட்லி வச்சிருக்கேன். காலையில டிஃபனுக்கு வச்சுக்கோங்க. சரிங்க அண்ணி. ஏன் மச்சான், ஒரு நாள் டூரு நல்ல வசதியா வேன் எல்லாம் புக் பண்ணியிருக்கோம். நீங்களே எங்க கூட வரலாம்ல? தாய்மாமன் இல்லாம குழந்தைக்கு முடி இறக்கி காணிக்கை செலுத்துறதுல என்ன இருக்கு? அது வந்து மாப்பிள்ள, குலதெய்வம் கோயிலுக்கு தான் தாய் மாமா வரணும். அதுக்கு தான் நான் வந்தேனே. இப்ப நீங்க போய் உங்க வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வாங்க. அட, ஒரு நாள் தானே மச்சான், லீவ் போட்டு வாங்க. ஆமாண்ணே, நீங்களும் அண்ணியும் வராதுதான் எங்களுக்கு ரொம்ப குறையா இருக்கு. ஒரு நாள் தானே, ஆபீஸ்க்கு லீவ் போட்டு வரக்கூடாதா? இல்லம்மா, நாளைக்கு ஆபீஸ்ல முக்கியமான ஒரு ஆடிட்டிங் ஒர்க் இருக்கு. இப்ப நீங்க போயிட்டு வந்துருங்க. அடுத்தது நம்ம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து போவோம். இப்ப கிளம்புங்க. சரி மச்சான். கோமதி, சாமி கிட்ட நல்லா வேண்டிக்கோமா. சரிங்க. குழந்தை பத்திரம். எங்கேயாவது கூட்டத்துல ஓடிட போறான். இப்பதான் தரிசனத்துக்குன்னு தனியா டைம் கொடுக்குறாங்கல்ல, அதனால கூட்டத்துல சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இப்படி பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? வேன் வந்துடும். கிளம்புங்க கிளம்புங்க, மணி ஆகுதுல்ல. வரேன் அண்ணி. சரிம்மா, போயிட்டு போய் வரேண்ணா. ஜாக்கிரதை வர தங்கச்சி. நான் இவங்களை விட்டுட்டு வந்துடுறேன். சரி. இங்க பாரு செல்லம். இங்க பாரு, பொம்மை பாரு, அழகா இருக்குல்ல? ஹாய் லச்சுக்குட்டி, உனக்காக நான் என்ன வாங்கின்னு வந்திருக்கேன் பார். கார். இதுல நீ ஏறி ஸ்வைன்னு போலாம். வாங்க ஹரி. என்ன இது இவ்ளோ பெரிய காரு? உங்களுக்கு இல்ல, லக்ஷ்மணனுக்கு. சரி, அவங்க கிட்ட பேசிட்டு இருங்க. நான் ஒரு சரிங்க. காஃபி கொண்டு வரேன். அழக்கூடாது அழக்கூடாது. இங்க பார், வா வா வா, கார்ல உட்காரலாம். ஜாலியா இருக்கு அவனுக்கு. ஓட்டு பார்க்கலாம். என் குழந்தைக்கு அவன் அவ்வளவு பெரிய கார் வாங்கிட்டு வந்திருக்கான். இத்தனோண்டு கார் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியே பின்னாடி வா. வா 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 வா. கார் ஓட்டுறானா? ஓட்டுறான் ஓட்டுறான். இந்தாங்க காஃபி. தேங்க்ஸ்ங்க. ஏய், இது பார், இதுல ஒரு பட்டன் இருக்கு பார், சவுண்ட் வரும். வருதா? எதுக்கு இவ்ளோ பணம் செலவு பண்ணி வாங்கிட்டு வந்தீங்க? இங்கதான் இவ்ளோ விளையாட்டு ஜாமா இருக்குல்ல. இப்ப பாருங்க, கொஞ்ச நேரத்துல பீஸ் பீஸா கட்டிடுவான். கழட்டி போட்டங்க. குழந்தை தானே, இவங்கிட்ட போய் இந்த காசு பணமா பார்க்க முடியும்? குழந்தைங்க சந்தோஷமா இருக்கணும், அதுதானே நம்ம கடமையே. அது ஒன்றும் இல்லை, ஷாப்பிங் போயிருந்தேன். இது வரைக்கும் நான் லக்ஷ்மணனுக்கு ஒன்றுமே செய்யல இல்லையா, அதான் இந்த காரை வாங்கிட்டு வந்தேன். வா வா வா, பின்னாடி வா பின்னாடி வா. ஓய், என்னடி குட்டி, அப்படிதான், நல்லா இருக்கா? பட்டன் பார், வாங்கிட்டு வச்சுக்கோ ராஜா. கார் ஓட்டுறது பாரு. பின்னாடி போ பின்னாடி போ, பின்னாடி வா பின்னாடி வா பின்னாடி வா. கொஞ்சம் ஃப்ரெண்ட். அம்மா உயர்கிட்டா. ஓ, வெரி அம்மா. குட், வெரி குட். என்ன பாப்பா, ரொம்ப டென்ஷனா இருக்கியே?
ஒன்றும் இல்லை ரோசிமா, ஆண்டவரப்போட ஜாமீனை கேன்சல் பண்ணுறதுக்காக ஒரு கேஸ் போட்டிருந்தோம். அந்த கேஸு இன்னைக்கு கோர்ட்டுக்கு போயிருக்கு. சப்போஸ் அது அவனுக்கு சாதகமாயிடுமோன்னு டென்ஷனாக இருக்கு. அவனை எப்படியாவது ஜெயிலில் போட்டால் தான் எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு பெருமை. வாங்க பிரதீப், கம். என்னாச்சு? தீர்ப்பு நம்ம பக்கம் தான் மேடம். ஓ ஜீசஸ், தேங்க் காட். நான் சொல்லலை மேடம். ஆனால் என்ன ஆனா? நமக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைச்சதும் அப்புவை சென்ட்ரல் ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம். திடீர்னு அவன் தான் மறைச்சி வச்சிருந்த துப்பாக்கியால் கலியமூர்த்தி சாரை ஷூட் பண்ணிட்டு தப்பிக்க பார்த்தான். பதிலுக்கு கலியமூர்த்தி சாரும் ஷூட் பண்ணதால அப்புவுக்கு குண்டடிப்பட்டு பிளாட்ஃபாரத்திலேயே விழுந்துட்டான். உயிர் இருக்கா இல்லையானே தெரியல. 2 பேரையும் ஜிஹெச்சுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. சாருக்கு இடது பக்க தோள்பட்டையில குண்டு பாய்ஞ்சிருக்கு. ஓ மை காட். ஓகே மிஸ்டர் பிரதீப், நீங்க யூ டேக் கேர் ஆஃப் ஹிம். நான் இப்போ வந்துறேன். ஓகே மேடம். பாப்பா. என்ன ரோசிமா, நீங்களும் அப்பாவும் என்னவோ அந்த மிருகத்துக்கு அப்படி ஆதரவா பேசுனீங்க. இப்போ என்னாச்சு பாத்தீங்கல்ல? அந்த ஆண்டவர் அப்பு செத்துட்டான்னு எனக்கு செய்தி வந்தா நிஜமாவே நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவேன். பாப்பா, நீ அடிக்கடி கர்த்தரை பத்தி பேசுறது ஒரு விதத்துல மனசுக்கு சந்தோஷமா இருந்தாலும் உன்னோட பேச்சு எப்பவுமே கர்த்தரோட கருணைக்கு எதிராவே இருக்கே. பாப்பா, நம்ம எதிரியா இருந்தாலும் அவங்களுக்கு கஷ்டம்னு வந்துட்டா கர்த்தர்கிட்ட மண்டியிட்டு மன்றாடணுமே தவிர அவங்களுக்கு மேலும் கஷ்டத்தை கொடுன்னு ஆண்டவர்கிட்ட வேண்டக்கூடாது. அப்படி வேண்டிக்கிட்டாலும் ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டாரு. எதிரிக்காகவும் இறங்குற மனசு இருக்கிறவங்க தான் உண்மையான கிறிஸ்தவங்க. சரி, அப்படி பாத்தீங்கன்னா அந்த ஆண்டவர் அப்போட ஜாமீன் கேன்சல் ஆகணும்னு நான் ராத்திரி பூரா கண்ணு முடிச்சு ஜீசஸ் கிட்ட வேண்டிக்கிட்டேன். ஜீசஸும் என் வேண்டுதலை ஏத்துக்கிட்டாரு ரோசிமா. அப்படியே நீங்க சொன்ன மாதிரி நான் செஞ்ச பிரார்த்தனை பாவம், அதனால நான் உண்மையான கிறிஸ்டியன் இல்லைன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா பரவாயில்ல, ஐ டோன்ட் கேர். ரோசிமா, நான் எந்த மதத்தை சேர்ந்தவங்கிறத விட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு பொண்ணு, அடுத்தது நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ரோசிமா, பதவிக்காக தான் யூனிஃபார்முக்குன்னு எந்த மதமும் கிடையாது. எந்த மதத்தோட யூனிஃபார்மையும் நான் போட தயாராகவும் இல்லை. எனக்கு ஏற்பட்ட காயத்துக்கு எந்த கடவுள் மருந்து கொடுத்தாரு சொல்லுங்க? உனக்கு ஏற்பட்ட காயத்தையும் மறைச்சுக்கிட்டு அதுக்கு காரணமா இருக்கிறவன மன்னிக்கிறவளா இருந்தாதான் நீ உண்மையான கிறிஸ்துவச்சினா வெறும் மனுஷியாவே இருந்துட்டு போறேனே, விடுங்க. பாப்பா. பத்மா, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, சீக்கிரம். இது வந்துட்டேங்க. என்னங்க, இதுல தயிர் சாதமும் புளி சாதமும் வச்சிருக்கேன், மிச்சம் வைக்காம சாப்பிட்டுருங்க. ஏமா, அவங்க இந்நேரம் போய் சேர்ந்துருப்பாங்கல்ல? அவ்வளோ நேரம் ஆகாதுங்க, 3.5 மணி நேரம் தானே. இந்நேரம் குளிச்சு முடிச்சு ரெடியா இருப்பாங்க. என்ன, நம்ம கூட போகாதுதான் கோமதிக்கு வருத்தம். இத பாரு, நாமெல்லாம் நினைச்சா திருப்பதி போக முடியாது, அதுக்கெல்லாம் அவன் கூப்பிடணும். பார்த்தா இங்கே சிவராமன் யார் சார்? நான் தான் சார். அப்போ ரங்கநாதன்? அவர் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை, என் தங்கச்சி புருஷன். ஏன் கேட்குறீங்க சார்? இவங்க ஆந்திரா போலீஸ், உங்ககிட்ட ஒரு என்கொயரிக்காக வந்திருக்காங்க. என்கிட்டயா? తిరుపతికి వెళ్ళిన బస్సు కొండ మీద నుంచి లోయలో పడిపోయింది. అందులో ప్రయాణించే వారందరూ చనిపోయారు. சார் என்ன சொல்றாரு? திருப்பதிக்கு போன வேன் மலைப்பாதையில் கவுந்துடுச்சு. குழந்தைங்க உட்பட அதில் பயணம் செஞ்ச 16 பேர் ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க. ஐயோ சார், அது என் தங்கச்சி போன வேணா இருக்காது சார், அவர் எங்க மாப்பிள்ளையா இருக்காது சார். ஏதோ தப்பா சொல்றீங்க சார். பத்மா சார், சார் நிச்சயமா அது என் தங்கச்சியா இருக்காது சார். இல்லை மிஸ்டர் சிவராமன், உங்க மாப்பிள்ளையோட டிரைவிங் லைசன்ஸ் வச்சு தான் அவங்க அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐயோ ஐயோ ஐயோ, அவர் பாக்கெட்ல உங்க அட்ரஸ் இருந்திருக்கு, அதை வச்சு தான் அவங்க தேடி வந்திருக்காங்க. அப்ப நம்ம கோமதியும் குழந்தைங்க 3 பேர் இறந்துட்டாங்க. நீங்க வந்து கொஞ்சம் அடையாளம் காட்டுங்க சார். ஐயோ 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 ஐயோ, அப்படி இருக்குதானா குடும்பத்தோட திருப்பதிக்கு அனுப்பிச்சனா? ஐயோ, எங்களெல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டியம்மா. சார் ப்ளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க சார். வாங்க சார், வாங்க சார், கொஞ்சம் அடையாளம் காட்டுங்க ப்ளீஸ். வாங்க. இல்ல சார், இல்ல சார்.
குழந்தை பார்க்கவா அவசரமா ஊருக்கு அனுப்பிச்சேமா அடிச்சிருவா தப்பு எங்களை ஏமாத்திட்டு போயிட்டு யாருக்கு என்ன பாவம் செஞ்சோங்க இப்படி ஒரு கொடுமை நடந்து போச்சு. பாவம் பண்ணிருக்க பத்மா, நான் தான் பாவம் பண்ணிருக்கிறேன். காஞ்சனாமாவுக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா மன்னிப்பு கேட்க போனப்போ நீ தானடி வேண்டான்னு தடுத்துட்ட. அந்த பாவம் தான் என் தங்கச்சி குடும்பத்தோட சுட்டி எரிச்சிருச்சு. யாருக்குமே தீங்கு நினைக்காதவங்க காஞ்சனாமா, அவங்களுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன். தெய்வம் நின்னு கொல்லுன்னு சொல்லுவாங்க, கொன்னுடுச்சு. என் தங்கச்சி குடும்பத்தோட கொன்னுடுச்சு. அதுக்கு நான் செஞ்ச பாவம் தானடி காரணம். பெத்தவங்க செஞ்ச பாவம் புள்ளையே சேரும்பாங்க. நாம தாய் தந்தையா இருந்ததால தங்கச்சியை வளர்த்தோம். நான் செஞ்ச பாவம் தான் என் தங்கச்சி குடும்பத்தோட பலி வாங்கிடுச்சு. உங்க தங்கச்சி வாழ்க்கை பாழாயிடக்கூடாதுன்னு தானே அந்த பாவ காரியத்தை பண்ணீங்க. காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு பாவம் பண்றவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களேங்க. என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் எந்த தப்புமே செய்யாத காஞ்சனாமாவை ஜெயிலுக்கு அனுப்பிச்சு கஷ்டப்படுத்தின. அவங்க வயிறெறிஞ்சு விட்ட சாபம் தான் என் தங்கச்சி குடும்பமே இந்த கோர சாவுக்கு பலி ஆயிட்டாங்க. இதுக்கு மேலே நான் எல்லா உண்மையும் ஒத்துக்கலதான் நான் மன்னிச்சனே இல்லை. இப்பவே போலீஸ்ட போய் நான் எல்லா உண்மையும் ஒத்துக்க போறேன். அதுக்கு முன்னாடி காஞ்சனம்மா வீட்டுக்கு போய் அவங்க காலில் விழுந்து கதறி அழுது கண்ணீரால அவங்க பாதத்தை கழுவி மன்னிப்பு கேட்டாதான் என் மனசு சாந்தி அடையும். அதையும் வேண்டாம் தடுத்தீன்னா என்ன நீ உயிரோடையே பார்க்க முடியாது. இல்லைங்க, இனிமே நான் உங்களை தடுக்க மாட்டேன். நாம பட்டதெல்லாம் போதுங்க. அவங்க வயிறு எரிஞ்சு விட்ட சாபம் இன்னும் என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்துமோ. போங்க, போய் மன்னிப்பு கேளுங்க. எட்டடுக்க மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி, இன்று வேறுபட்டு நின்றானடி. எட்டடுக்க மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி, இன்று வேறுபட்டு நின்றானடி, இன்று வேறுபட்டு நின்றானடி.